சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, முகம் நம்முடைய அகத்தினுடைய அழகை காட்டுகிற கண்ணாடி. முகம் பொலிவோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிற போது அவர்களை வசீகரிக்கிற அளவுக்கு முகம் இருக்க வேண்டும் என்று முகத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். அதிலும் இன்றைய காலத்தில் பியூட்டி பார்லர் எல்லாம் பெரும்பாலும் பிழைப்பது எதை என்றால் முகத்துக்கு செய்கிற ஒப்பனையினாலே இந்த பாலிஷ் பண்ணுவது, முகத்தை அலங்காரப்படுத்துவதற்கு மக்கள் அவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது, பலருக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, ஒரு 30-35 வயதுக்கு பிறகு முகத்திலே கண்ணுக்கு அடியில் கருவளையம் என்று ஒன்று வந்து விடுகிறது. அது கண்ணை சுற்றியும் வருகிறது, கண்ணுடைய கீழ்ப்பகுதியிலும் வருகிறது. பலருக்கு மூக்கின் மேலும் கன்னத்தின் பகுதியிலும் கருப்பாக படை போல வந்து விடுகிறது. அதை மங்கு வங்கு என்று சொல்வார்கள். சிலர் இந்த முடிக்கு நிறமேற்றுகிற சாயத்தை பயன்படுத்துவதனாலே அந்த சாயம் தோலுக்குள் இறங்கி நெற்றியிலும் கன்னத்திலும் கரும்படலம் வந்து விடுகிறது. இதனால் முகத்தினுடைய பொலிவு கெட்டு போகிறது. இந்த முகப்பொலிவை மீட்டு எடுப்பதற்கு என்ன செய்வது? ரொம்ப சுலபமாக சிலவற்றை கையாண்டு முகத்தினுடைய பொலிவை நாம் மீட்டெடுக்கலாம். ஒன்று, சேப்பங்கிழங்கு என்று ஒன்று இருக்கிறது. இந்த சேப்பங்கிழங்கு என்பது நம் காய்கறி அங்காடி இருக்கிறது அல்லவா, இந்த காய்கறி அங்காடியிலே போய் கேட்டால் கொடுப்பாங்க. சின்ன சின்னதாக ஒரு விரல் நீளத்திலே உருண்டையாக கிழங்கு இருக்கும். அது கருணக்கிழங்கு அல்ல, சேப்பங்கிழங்கு. குழகுழவென்று இருக்கும், சமைச்சா ரொம்ப சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். அதே போல ஒரு மூலிகை இருக்கிறது, அதை அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி திப்பிலிக்கு ஆங்கிலத்தில் பைப்பர் லாங்கம் என்று பேர். இந்த அரிசி திப்பிலி சேப்பங்கிழங்கும் சேர்த்து அதனோடு நம்ம எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்து பயன்படுத்தினால் இந்த கண்ணுக்கு அடியிலே வருகிற அந்த கருவளையத்தை மங்கை ஒரு சில மாதங்களில் 5-6 மாதங்களிலே அதை மறைத்து நீக்கிவிடலாம். அந்த அரிசி திப்பிலி இருக்கிறதே, ஆசன நோய், தொண்டை விழி காதிவை நோய், வீசிடுவியாங்கலாம் சிதையும் அம்பாய் அழியும் விந்து மங்கையர் கோட்பால் என்று ஒரு பாடல் இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? ஆசன நோய், ஆசன வாயிலே வருகிற பிணிகள், தொண்டை நோய், கழுத்திலே வருகிற பிணி, ஆவரண பித்த முதல் நாசி விழி காதிவை நோய், நாசி காது விழி இவைகளில் வருகிற நோய்கள், வீசிடு வியாங்கலாஞ்சனம் என்று சொல்லுவார். வியாங்கம் ஆஞ்சனம் என்றால் மங்கு வங்கு என்று பொருள். மங்கு என்பது இந்த கன்னத்தினுடைய 2 பக்கத்தில் வருகிற கரும்புள்ளி கரும்படலம். வங்கு என்பது மூக்கின் மேலே வருகிற கரும்படலம். பெரும்பாலும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தால் ஒரு 45-50 வயதில் இந்த ரெண்டும் தோன்றும். இது மங்கு வங்கு என்று குறிப்பிடுவார்கள். இதை அகற்றுவதற்கு என்ன செய்வது? கண்ணுடைய அடியிலே வருகிற கரும்படலத்தை அகற்றுவதற்கு என்ன செய்வது? அதுபோல நெற்றிலே வருவதை அகற்றுவதற்கு என்ன செய்வது? ஒரு சுலபமான ஒரு மருந்து ஒன்று சொல்றேன், ஆனால் அதை கொஞ்சம் நாள்பட பயன்படுத்த வேண்டியிருக்கும். 1 மாதம் 2 மாதத்திலே பலனை எதிர்பார்க்க முடியாது. என்னன்னா, சேப்பங்கிழங்கு எடுத்து அதை அவித்து நன்றாக வேக வைத்து தோலை உரித்து விட்டு அதை வெயிலே உலர்த்தி முடமுட என்று வற்றல் போல உரத்தி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரிசி திப்பிலியை நன்றாக சுத்தம் செய்து அரைத்து சன்னமான பவுடராக, அதை சொல்ல போனால் இன்னும் துணியிலே கூட சலித்து வஸ்திரகாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எலுமிச்சம்பழ சாறு, 3 பொருள் தான். கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை ஒரு கல்லில் எடுத்து கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் அரிசி திப்பிலி, ஒரு 1/2 தேக்கரண்டி 1/4 தேக்கரண்டி அளவுக்கு அரிசி திப்பிலினுடைய இந்த சூரணத்தை போட்டு அல்ல வஸ்திரகாயத்தை போட்டு அதன் மேலே நாம் காய வைத்திருக்கிற பாருங்க சேப்பங்கிழங்கு, இந்த சேப்பங்கிழங்கை போட்டு அப்படியே தேய்த்தால் அந்த அரிசி திப்பிலியும் எலுமிச்சம்பழம் சாறும் சேப்பங்கிழங்கும் சேர்ந்து ஒரு விழுது போல சந்தன குழம்பு போல வரும். அந்த சந்தன குழம்பு போல வருகிற விழுதை எடுத்து இந்த கன்னத்தில் இருக்கிற கரும்புள்ளி, கண்ணிலே படாமல், ஏன்னா அரிசி திப்பிலி காரத்தன்மை உடையது, கண்ணில் பட்டால் எரியும். கண்ணிலே படாமல் இப்படி இதை தடவி உலர வைப்பது.
வங்கு மங்குக்கும் அதே மாதிரி அதை தடவி உலர வைப்பது, கரும்படல் நெற்றியில் இருக்கிற தடவி உலர வைப்பது. இதை கொஞ்சம் தேய்த்து விட்டு காயட்டும் என்று உலர வைத்து கொண்டு காலையில் வெந்நீரில் நம்முடைய தங்கம் சோப் போட்டு கழுவி கொண்டு வந்தால் ஒரு 4-5 மாதம் அல்லது ஒரு வருடத்துக்குள்ளாக கண்டிப்பாக இதை குணப்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் பொறுமை வேண்டும். இதற்கு மருந்து என்று ஏதாவது இருக்கிறதா என்றால் இருக்கின்றன. அதிலே ஒன்று வங்க வெண்ணெய் என்று சித்தர்கள் கண்டுபிடித்த சித்த மருத்துவ திரட்டில் இருக்கிற ஒரு ஃபார்முலா. இந்த வங்க வெண்ணெய் இம்கபசனம் கூட கிடைக்கிறது. வங்க வெண்ணெய் அன்பு ஃபார்மாவில் கூட நாம் மிக சிறப்பாக தயாரிக்கிறோம். இந்த வங்க வெண்ணெயை எப்படி பயன்படுத்த வேண்டியனா கொஞ்சமாக எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. அதை உதாரணத்துக்கு சொல்லுவேன், வெற்றிலையிலே சுண்ணாம்பு தடவுவதை போல கொஞ்சமாக விரல் நுனியில எடுத்து குழைத்து அந்த கண்ணுடைய அடிப்பகுதியிலே அப்படியே கொஞ்ச நேரம் தேய்த்து விட்டு இங்கே இருக்கிற கருவளையத்தில் தேய்த்து விட்டு கன்னத்தில் இருக்கிற கரும்புள்ளியில எல்லாம் அப்படியே மெல்ல அழுத்தாமல் மெல்ல அப்படியே நைஸாக தேய்த்து விட்டு நெற்றிலிருந்து அங்கெல்லாம் தேய்த்து விட்டு உறங்கி விட வேண்டும். காலையில் எழுந்து தங்கம் என்று ஒரு சோப்பு இருக்கிற ஹெர்பல் சோப், இந்த தங்கம் சோப்பை போட்டு அதை கழுவி விட வேண்டும். உள்ளுக்கு சிலருக்கு மிக அதிகமாக இந்த வங்கு மங்கு கரும்படலம் கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தால் உட்கொள்வதற்கு 2 மருந்துகளை கொடுக்கிறோம். ஒன்று பரங்கிப்பட்டை ரசாயனம், இன்னொன்று கந்தக ரசாயனம். இந்த 2ம் சரும சம்பந்தமான நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிற சரி செய்கிற ஆற்றல் உடையது என்று சித்த மருத்துவத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 2 ரசாயனங்களை கொடுத்து விட்டு கந்தக ரசாயனம், பரங்கி ரசாயனம் அல்லது பரங்கிப்பட்டை ரசாயனம் அதனோடு சேர்த்து நான் சொன்னதை போல இந்த வங்க வெண்ணெயை அப்ளை பண்ணிட்டு தேய்த்து விட வேண்டும். அழுத்தி தேய்க்கக்கூடாது, லேசாக அப்படி தேய்த்து விட வேண்டும். அப்படி தேய்த்து விட்டு அதை சொதன்னு போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக லேசாக அந்த நிறம் தெரியும். அது சந்தன கலரில் இருக்கும். அதை போட்டு தேய்த்து பண்ணால் அங்கே சந்தன கலர் தெரியக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து தடவி விட்டு அடுத்த நாள் காலையில் தங்கம் ஹெர்பல் சோப்பை போட்டு குளிச்சுட்டு இந்த முகத்தை நல்லா கழுவிடணும். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் சில மாதங்களுக்குள்ளேயே அந்த மங்கு வங்கு கரும்படலம், நெத்தியில் இருக்கிற கரும்படலம், கண்ணுக்கடியிலே படருகிற கருவளையம் இவைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு விடலாம். மிக அருமையான சிறந்த இந்த தோலிலே வருகிற படைகளுக்கு ஒரு உயரிய மருந்து. நீங்கள் வெப்சைட்டில் போய் கூட அதை பெற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு முறை டாக்டரை கன்சல்ட் பண்ணி பெற்றுக்கொள்வது சிறந்தது. அது உங்களுக்கு எந்த ஐயமும் இல்லாமல் சரியான மருந்தை தேர்வு செய்வதற்கு உதவும். கூட ஏதாவது கொடுக்கணுமா என்பதை கூட உங்களை பார்த்தால் மருத்துவர் அதற்கு வேண்டிய ஆலோசனையை கொடுப்பார். இவர்களை பெற்று நல்ல பொலிவான பூரிப்போடு இருக்கிற முகத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.